ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கிற புக்ஸில் பாலிடிக்ஸை திணிக்கிறாங்களா? 1975ல நடந்த நேஷனல் எமர்ஜென்சி. ஸோ எமர்ஜென்சி பீரியடை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை என்சிஆர்டி அவங்களோட 2026 to 2027 அகாடமிக் இயரோட கிளாஸ் 9th டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த எமர்ஜென்சி பீரியடை பற்றின ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க உங்கள் டெக்ஸ்ட் புக்ஸில். என்னன்னா, இது எதுக்காக ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி எண்ட் ஆச்சு, இதோட காஸ் என்ன, எஃபெக்ட்ஸ் என்ன, எந்த கட்சி இருக்கும்போது இது நடந்துச்சு, இதுக்கு ரீசன் என்ன, யார் பிஹைண்ட்ல இருந்தாங்கன்னு சொல்லி ஃபுல் டீடைல்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் இதையும் தாண்டி அந்த காலத்தில் வந்து இந்தியாவோட எக்கனாமி எப்படி இருந்துச்சு, க்ரோத் என்ன அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் டீடைல்ஸும் கொடுத்து இந்த எமர்ஜென்சி பீரியடுன்றது இந்தியன் டெமோக்ரஸியோட பிக்கஸ்ட் த்ரெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் இந்திரா காந்தி அவர்களுக்கு எதிராக அலகாபாத் ஹைகோர்ட்டில் நடந்த தீர்ப்பை பற்றியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த எமர்ஜென்சி பீரியடுக்கு அப்புறமா நடந்த பொது தேர்தலில் மக்கள் அவங்களோட ஓட்டிங் ரைட்ஸை யூஸ் பண்ணி அவங்க பவர் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, அவங்க உரிமைகள் எப்படி காப்பாற்றப்பட்டுச்சுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கே.பி. நாராயணன் அவர்கள் தலைமையிலான எமர்ஜென்சி பீரியடுக்கு எதிர்த்து அவங்க போராடின டீடைல்ஸும் அதோட காசஸ் எஃபெக்ட்ஸ் அதை பற்றியும் இந்த டெக்ஸ்ட் புக் போர்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு எமர்ஜென்சி பீரியட் அப்படின்றது இந்தியன் பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியிலே தவிர்க்க முடியாத ஒரு இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஸோ இதை வந்து டெக்ஸ்ட் புக்கில் கிளாஸ் 9th டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஆளுங்கட்சி வந்துட்டு ஆதரிச்சாலும் அதே நேரத்தில் எதிர்கட்சிகள் எல்லாருமே இது வந்து ஆளுங்கட்சி வந்து பிளான் பண்ணி பண்ணுறாங்க. 9th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கில் இது கொடுக்குற அளவுக்கு அப்படி என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்துட்டு பொலிட்டிக்கலாக திணிக்கிறாங்களா இல்லை கிளாஸ் 9th டெக்ஸ்ட் புக்கில் இப்படி கொடுத்தது கரெக்ட்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.